Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம மெயின்ஸ் லெவல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? A man sells his goods at 25% profit. Had he purchased it at rupees X less and sold it at rupees X less, then he would have gained 5% more profit. ஓகே, ஸோ இனிஷியலாக எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறாங்க அப்படின்னா 25% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறாங்க. அப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:5. ஓகே, ஸோ இஃப் he had purchased X less and sold it for X less, ஸோ இதுல இருந்து ஒரு எக்ஸை கம்மி பண்ணுறேன், இதுல இருந்து நான் வந்து ஒரு எக்ஸை கம்மி பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா he would have gained 5% more profit, அதாவது 30% வந்து மாறி இருக்கும். அப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:13. Okay, so if he had purchased it for rupees Y less and sold it for rupees Y less, he would have gained 40%. Okay, அப்போ 40% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5:7, அதாவது ஒய்யை வந்து நான் இங்கே சப்ராக்ட் பண்ணியிருந்தேனாக்கா. ஓகே, ஸோ what would be the profit percentage if both cost price and selling price are reduced by X plus Y? Okay, fine. ஸோ இங்கே இனிஷியலாக 4:5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே வந்து 10:13 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே டிஃப்ரென்ஸ் என்னது 3, இங்கே டிஃப்ரென்ஸ் என்னது 1. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, அதாவது இந்த ஈக்குவேஷனை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு 12 and 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து 10 and 13 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இடத்துலையுமே சேம் வேல்யூ நான் வந்து சப்ராக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஃபைன். ஸோ இதுவே வந்து 5:7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ எக்ஸ்க்கு பதில் ஒய்யை சப்ராக்ட் பண்ணியிருந்தேனாக்கா. ஓகே, ஃபைன். ஸோ 4:5 வந்து நமக்கு இங்கே 5:7. இங்கே டிஃப்ரென்ஸ் என்னது 2. ஓகே, அப்போ இந்த இது நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன், இங்கே வந்து நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ என்ன ஆக போகுது 8:10. இங்கே வந்து 5:7. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒய்யால் நான் ஒய் வேல்யூ நான் சப்ராக்ட் பண்ணியிருந்தேன்னா இங்கே வந்து நமக்கு ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸ், இங்கே வந்து நமக்கு இது காஸ்ட் ப்ரைஸ். பட் நம்ம இங்கே காஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து 12 இருக்கு அண்ட் இங்கே வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் சேமாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 24, இங்கே வந்து நமக்கு 30. அண்ட் இந்த வந்து நான் என்ன பண்ணணும்னாக்கா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே நமக்கு 24, இங்கே வந்து நமக்கு 30. ஓகே, அதாவது இது வந்து இனிஷியல் வேல்யூ. ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதையே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா இது வந்து நமக்கு 20 and 26. அதாவது எப்போ அப்படின்னா இதுல இருந்து நான் ஒரு எக்ஸை சப்ராக்ட் பண்றேன், இதுல இருந்து ஒரு எக்ஸை சப்ராக்ட் பண்றேன். அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் இங்க வந்து நான் ஒய்யை சப்ராக்ட் பண்றேன். ஓகே, அதாவது இந்த வேல்யூ வந்து என்ன பண்றேன் 3ஆல் மல்டிப்ளை பண்றேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணா 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இங்க நமக்கு 21 அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க எவ்வளவு கம்மியாயிருக்கு 4 கம்மியாயிருக்கு. இதுக்கு எவ்வளவு கம்மியாயிருக்கு 4 கம்மியாயிருக்கு. நெக்ஸ்ட் இங்க எவ்வளவு கம்மியாயிருக்கு 9 கம்மியாயிருக்கு. அப்போ இங்க எவ்வளவு கம்மியாயிருக்கு 9 கம்மியாயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து 9 அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 24 அண்ட் ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் வந்து 30. ஓகே, ஸோ இங்கே கொஸ்டின் என்னது வாட் வுட் பி த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஃப் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆர் ரெடியூஸ்ட் பை X plus 9. எக்ஸ் பிளஸ் 9 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. அப்போ இதில் நான் 13 ரெடியூஸ் பண்ணோம்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 11 ஆகும். அங்கே நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 17 ஆகுது. ஓகே, அப்போ இங்கே ப்ராஃபிட் வந்து எவ்வளோ அப்படின்னா 6 upon 11 into 100. அப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54.54%. ஓகே, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54.54%. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Marked price of article P and Q is Z plus 2000 and Y respectively. Okay, so P and Q ஓட marked price வந்து Z plus 2000 and Y.
Okay, shopkeeper sold P and Q. Okay, so shopkeeper வந்து selling price. Okay, so sold வந்து P and Q together at 8,000. Okay, so P and Q வந்து நமக்கு 8,000. நீங்க marked price வந்து Z plus Y plus 2,000. இது வந்து நமக்கு cost marked price. After discount of 20% and 40% respectively. Okay, இங்க வந்து நமக்கு 20% discount கொடுக்குறாங்க. இங்க வந்து நமக்கு 40% discount கொடுக்குறாங்க. Okay, fine. Find the selling price of P and Q together. Okay, so find the selling price of P and Q together. If is sold P at 10% discount. Okay, 20% discount பத்தியில் 10% discount கொடுக்குறாங்க. அந்த Qல வந்து 25% discount கொடுத்தாங்கன்னா selling price என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் Z and Y together is 5,000. ஓகே, Z and Y யோட ஆவரேஜ் வேல்யூ வந்து 5,000 அப்படின்னா சம் வந்து 10,000. அப்போ இங்க மார்க் பிரைஸ் என்ன ஆக போகுது 12,000. அப்போ இங்க நமக்கு 8,000. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் 4,000. அப்போ 33.33%. அப்போ இது வந்து நமக்கு டிஸ்கவுண்ட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 66.67%. ஸோ 66.67 வந்து நம்ம 200/3 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷனில் எழுதுறோம். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே P அண்ட் Q ஓகே என்ன ப்ரைஸ்க்கு செல் பண்ணுறாங்கன்னா 200/3. நெக்ஸ்ட் திங் இங்கே வந்து எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 20%. அப்படிதான் நம்ம 80% செல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் Q வந்து 40% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. அப்போது 60%ல ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்டூ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் இட் வில் பிகம் 240. ஓகே, இந்த பாட்டை நமக்கு 240/3ன்னு வரும். இது நமக்கு 180/3ன்னு வரும். அப்போ இதுக்கு அலிகேஷன் எடுத்தோம்னா 20 and 40. அப்போ இதோட ரேஷியோ என்னது 1:2. அதாவது இந்த 12,000 நான் வந்து 1:2 ரேஷியோவில் ஸ்பிட் பண்ணணும். அப்போ பியோட காஸ்ட் பியோட ப்ரைஸ் வந்து 4,000 இருக்கும். கியூவோட ப்ரைஸ் வந்து 8,000 இருக்கும். ஓகே, பியோட ப்ரைஸ் வந்து 4,000 இருக்கும் அண்ட் கியூவோட ப்ரைஸ் வந்து 8,000 இருக்கும். ஓகே, ஸோ பி அண்ட் கியூ. ஓகே, ஸோ பியோட ப்ரைஸ் வந்து 4,000 அண்ட் கியூவோட ப்ரைஸ் வந்து 8,000. இப்போ இதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அப்போ 3,600 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அந்த கியூவில் வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அப்போ 6,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதுதானே டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வரும் 9,600. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9,600. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க. ஸோ ஏ வந்து என்ன சொல்கிறாங்க, மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ ஏ வந்து ஓகே, ஸோ மார்க்டு ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 எடுத்தா மார்க்டு ப்ரைஸ் வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் earned is 4y. ஓகே, ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஆஃப் ஒய். அப்போ ப்ராஃபிட்டுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் ரேஷியோ 4:1. ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணி நான் வந்து செல்லிங் ப்ரைஸ் 180 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா. ஓகே, அப்போதான் எனக்கு ப்ராஃபிட் வந்து 18 வரும், டிஸ்கவுண்ட் வந்து 20 வருமா. ரைட். ஓகே, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ ப்ராஃபிட் வந்து 80 அப்படின்னா இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 80%. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் Z. அப்போ Z-ஓட வேல்யூ என்னது 40யா. ஓகே, Z-ஓட வேல்யூ 40. ஸோ நெக்ஸ்ட் வந்து பியோக்கான வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 70 ஆர்டிகல்ஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 50 ஆர்டிகல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ் வந்து 5/7 எழுதலாமா. ஏன்னா 50/17 வரும், அதை நான் கேன்சல் பண்ணனா 5/7 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இங்கே நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ 2. Okay, while profit earned on 3 articles is same as discount given on 2 articles. Okay, so profit earned on 3 articles is discount earned on 2 articles. அப்போ ப்ராஃபிட் பை டிஸ்கவுண்ட் வந்து 2/3ன்னு எழுதலாமா. இப்போ நமக்கு இங்கே ப்ராஃபிட் ஆல்ரெடி என்னன்னு தெரியும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இதுலேருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தானே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 3. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஆகும் 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஃபைன். இஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 10%. ஓகே, இப்போ 5லிருந்து 7னா அப்போ 2 ரூபா ப்ராஃபிட். அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ்
40%. And discount given is n%. Okay, 10 ரூபாயில இருந்தாலும் 3. அப்போ 10 ரூபாயில 3ன்றது எவ்வளோ பெர்சன்டேஜ்? ஸோ இது வந்து m. இப்போ 10 ரூபாயில 3 அப்படிங்கிறது 30%. Okay, profit end is m% and discount percentage is n%. Find the value of m minus n. Okay, so m minus n எவ்வளோ? 10. Okay, into 5. அப்போ which is என்னது? 50. ஓகே, இதுதான் வந்து b ஓட வேல்யூ, 40 வந்து a ஓட வேல்யூ. இப்போ கொஸ்டின் என்னதுன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m minus n into 5. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னது? a greater than b, a less than b. ஓகே, ஸோ a ஓட வேல்யூ வந்து 40, b ஓட வேல்யூ வந்து 50. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? b is greater than a. ஓகே, ஸோ b is greater than a. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.